ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர். அதை ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்ல வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர்கிட்ட அநீதி வேலை செய்யாது. கடா வெட்டுறேன், எனக்கு சாதகமா முடியாது, இல்லை உங்களுக்கு திருவிழா எடுக்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், பலி செலுத்துறேன், எதை வச்சு அவர் என்ன பண்ணுவார், ஐஸ் வைக்க முடியாது. ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் நீதி உள்ளவர். அவ்வளோதான். ஏழை எளியவர்கள், தம்முடைய ஜனம், புறஜாதி எல்லாருக்கும் நீதி செய்வார். ஆமாம், எரேமியாவில் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், இஸ்ரேலுக்கு நீதி தான் செய்கிறாரு. மோவாபுக்கு அதுதான், அசிரியாவுக்கு அதுதான், சிரியாவுக்கு அதுதான், சுற்றி இருக்கிற தேசங்கள் எல்லாருக்கும் அதுதான். அப்போ சகலருக்கும் அவர் நீதி செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. யாரையும் விட மாட்டார். நீதியின் தேவன் நம்முடைய தேவன். நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருக்கு அது பிடிக்கும். நீதியை ரொம்ப விரும்புவார். சில பேர் பொய் சொல்றதே வழக்கமா வச்சிருப்பாங்க. நீதியே இருக்காது, ஆனா அநியாயம் பண்ணுவான், அநியாயத்துல நிரம்பி இருப்பான். ஒரே கிரிமினல் தனம் தான். புத்தி எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கும். நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. நீதியில் பிரியப்படுகிற தேவன், அதுதான் அவருக்கு பிடிக்கும். நீதி உள்ளவர்களும் ரொம்ப பிடிக்கும். நீதி செய்யறவங்களை கண்டு அவர் அப்படியே அணைச்சிக்குவார். யாரெல்லாம் எல்லாரையும் பார்த்தா அப்படிதான். நீதியா இருக்கிறவங்களும் அவர் அணைத்துக் கொள்வார். தாவீது வனாந்திரத்துல அலைந்து திரிகிறான். நிறைய கஷ்டங்கள் போகிற அந்த வனாந்திர பிரயாணத்துல அவனுக்கு சில பேர் ஹெல்ப் பண்றாங்க, சாப்பிட ஆகாரம் கொடுக்குறாங்க, சில பேர் தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறாங்க, அவங்கள நேசிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்குது. ஒரு நாள் ஒரு சிக்லாக் அப்படிங்கிற இடத்துல ஒரு யுத்தம் நடந்து ஒரு பெரிய வெற்றி, அவருக்கு நிறைய கொள்ளை பொருள்லாம் கிடைக்குது. உடனே அவர் என்ன தெரியுமா செய்யறாரு, தாவீது அதை பிரிக்கிறார், பங்கு போடுறாரு. பங்கு போட்டு யாரெல்லாம் நமக்கு ஆகாரம் கொடுத்தாங்க, எங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுப்பாங்க. கூட வந்தவங்களெல்லாம் பிரிச்சு எல்லாம் பிரிச்சு. என்ன மனசு இல்லை, நீதி செய்யணும். அதை பார்த்து ஆண்டவருக்கு அவ்வளோ பிரியுமே. இன்னும் இந்த தாவீது இப்படி இருக்கான், என் மகன் தாவீது பிரியும். அதே போல தாவீது ராஜாவாகிட்டாரு. சவுலின் வம்சத்துல மேவிபோசேத் என்கிற ஒரு முடவன், இந்த முடவன் கேள்விப்பட்டு சவுலின் வம்சத்துல ஒருத்தருக்கு நீங்க நியாயம் சொன்ன, யார் அது? மேவிபோசேத் ஒரு ஊனமான ஒரு மகன், அவன் கூட்டிட்டு வாயா, கூப்பிட்டு டைனிங்ல உட்கார வச்சு, ராஜாவின் விருந்து செய்யற இடத்த உட்கார வச்சு, தினமும் நீ என் கூட சாப்பிடணும். நான் வாக்கு பண்ணியிருக்கேன், நான் நீதி செய்கிறவன், ஏன்னா என்னை ஆராதிக்கிறவன் நீதி ஆண்டவன். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் இதனுடைய பிள்ளை, நீங்க நீதி செய்யுங்க, அதை ஆசைப்படுங்க. அநியாயமா வாழ வேணாம், நீதியா வாழ்றது கத்து. அதன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். உங்க முகத்தை அவர் பார்க்கிறார். அவருடைய முகம் செம்மையான நோக்கி பார்ப்பார். ஏன் இது எனக்குள்ள இருக்க வித்துறாரு, என்கிட்ட இருக்கிற அந்த ஜீன், அந்த ஜெனட்டிக் உள்ள இருக்கு, அந்த வித்து இருக்கு. நான் நீதியின் தேவன், எனக்கு நீதி பிடிக்கும், என் மகனுக்கும் அது பிடிக்குதுன்னா இவன் என்னுடையவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியின் தேவனே, நீதியில் பிரியப்படுகிறவரே, பாவமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் நீதியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறவரை ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவன் நீதி உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்தோம். வேதத்துல நிறைய சாப்டர்ல நாங்கள் படிக்கிறோம். இங்க எங்கேயும் அநியாயம் பண்ணவே இல்லை. நீதி செய்கிற தேவன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க நின்று இருக்கிறீங்க, தாழ்ந்தவனுக்கு நின்று இருக்கிறீங்க, நிந்திக்கப்பட்டவங்களுக்கு நின்று இருக்கிறீங்க, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக நீங்க நின்று இருக்கிறீங்க. நீதியுள்ள மக்களோடு கூட நீங்க நிற்கிறீங்க. இதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீதி அவமதிக்கப்பட்டிருக்கு,
உடைய பிள்ளைகள் நீதியுள்ள பிள்ளைகளாய் வாழ்கிறார்களே, யாரெல்லாம் நீதியுள்ள பிள்ளைகளாய் வாழ்கிறார்களோ ஆண்டவரே, பார்க்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆண்டவருடைய குடும்பம் உடைய பார்வைக்கு பிரியமாயிருப்பதாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.